ஒரு பணக்கார பொண்ணு கார்ல போயிட்டு இருக்கு. அப்படி கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ஜன்னல் வழியா ஒரு காட்சியை பாக்குது. ஒரு 2 பேர் உட்கார்ந்து அங்க இருக்கிற புல்லெல்லாம் தின்னுகிட்டு இருக்காங்க. அந்த 2 பேரும் பார்க்க ரொம்ப ஏழையா பரிதாபமா பாவமா இருக்காங்க. அந்த பொண்ணு உடனே காரை நிப்பாட்ட சொல்லுது. காரை விட்டு இறங்கி அந்த 2 பேர் கிட்டக்கு போய், நீங்க ஏன் 2 பேரும் இப்படி புல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குது. அந்த 2 ஆண்களும் சொல்றாங்க, எங்களுக்கு பெரிய வசதி கிடையாது, நாங்க அந்த ரோட்டோரமா தான் குடியிருக்கிறோம், பசி வறுமை சாப்பாடு இல்ல, வேற வழி இல்லாம இந்த புல்ல திங்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, சரி என் வீட்டுக்கு சாப்பிட வரீங்களா அப்படின்னு கேக்குது. அந்த 2 பேருக்கும் பயங்கர சந்தோஷம். கண்டிப்பா கண்டிப்பா வரோமா அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த 2 பேரையும் தன்னுடைய கார்லயே ஏத்திக்கிட்டு அந்த பொண்ணு அவங்களுடைய பங்களாவை நோக்கி போக ஆரம்பிக்குது. போற வழியில அந்த 2 பேரும் சொல்றாங்க, அம்மா உங்களுக்கு ஆனா ரொம்ப பெரிய மனசு, யாருன்னே தெரியாம ரோட்ல இருக்கிற எங்களை மாதிரி ஆட்களை நீங்க கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், நீங்க நல்லா இருப்பீங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, இதுல என்னங்க இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யற உதவி தானே, நீங்க அங்க அந்த உயரம் கம்மியா இருக்கிற புல்ல குனிஞ்சு குனிஞ்சு கஷ்டப்பட்டு சாப்பிடறத பார்த்தேன், என் மனசு தாங்கல, ஆனா என் வீட்டை சுத்தி இந்த மாதிரி புல்லு ஒரு அடிக்கு மேல வளர்ந்துருக்கு, நீங்க அங்க வந்தீங்கன்னா தாராளமா கஷ்டப்படாம எவ்வளவு புல்லு வேணாலும் சாப்பிடலாம், எனக்கும் வீட்டை சுத்தி இருக்கிற புல்லெல்லாம் கிளீனான மாதிரியும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, உங்களுக்கு யாராவது உதவியே செஞ்சாலும் உடனே முழுசா யாரையும் நம்பிடாதீங்க. Download ShareChat.